அனைவருக்கும் வணக்கம். நான் இசக்கி ராஜாத்தவர் பேசுகிறேன், தூத்துக்குடியிலிருந்து. பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக, அதாவது மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் நான் அதிமுக தொண்டர்களை பூரா சந்திக்க போகிறேன், முதல் பயணமாக தென் மாவட்டம் முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ண போகிறேன்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அவங்க தென் மாவட்டம் வர்றாங்க. வர்ற இடத்துல அதிமுக தொண்டர்கள் கடல் அலை போல அவங்கள வரவேற்காங்க. திரு ஜெயலலிதா அவர்களுக்கு என்ன ஒரு கூட்டம் இருந்துச்சோ அதே கூட்டம் சசிகலா அவர்களுக்கும் இருக்கு. இதை பொறுத்து கொள்ள முடியாத திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழக்கம் போல திரு உதயகுமார் அவர்களை வச்சு ஒரு பேட்டி கொடுக்காங்க. தவளத்தாய் தன் வாயால கெடுமதிரி இந்த அதிமுக எடப்பாடி பழனிசாமி கீழ் இருக்கக்கூடிய அதிமுக வாயாலேயே கட்டுச்சு மக்கள்கிட்ட. அதே மாதிரி அவர் பேசியிருக்காரு, கருவாடு மீனாகாது, வாய்ப்பே இல்லை. அப்புறம் கூட ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தாங்க. அவர் சொல்றாரு இப்படிலாம், அதாவது நான் என்ன கேட்கம்னா, உதயகுமார் அவருக்கு நான் கேட்குறேன், அந்த அம்மா அந்த சமூகத்துக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லி ஒரு அதில் பேசியிருக்கேன். அந்த அம்மா சமூகத்துக்கு எதுவுமே செய்யலை, அது உண்மைதான். ஏன்னா உங்களை போன்ற ஆட்களை, தெருவில் கிடந்த ஆட்களை, வால் போஸ்ட் ஒட்டினவங்களெல்லாம் மந்திரியாக்கினாங்க பத்திலா. அதாவது பிறந்த சமூகத்திற்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சி உங்க எல்லாத்தையும் மந்திரி ஆக்குனாங்க பாருங்க, அதுதான் அந்த அம்மா செஞ்ச மிகப்பெரிய தவறு. இந்த சமுதாயத்துக்கு செஞ்ச துரோகமே உங்களை மாதிரி நபர்களை அமைச்சர் ஆக்கினது தான், எம்எல்ஏ ஆக்கினது தான். அடையாளமே இல்லாத உங்களுக்கு அடையாளம் கொடுத்தது தான் அந்த அம்மா செஞ்ச மிகப்பெரிய தப்பு. இந்த சமுதாயத்துக்கு இந்த அம்மா செஞ்ச துரோகமே உங்களை போன்றவர்களை எம்எல்ஏ எம்பி ஆக்கினால தான். கொஞ்சம் கூட நாம எந்த சமுதாயத்தில் பிறந்திருக்கோமே, இந்த சமுதாயத்தோட கொள்கை என்ன, இந்த சமுதாயத்தோட எப்படின்னா நம்பினவங்களுக்கு உசுரையே கொடுக்கக்கூடியவன் இந்த சமுதாயம். முக்கோலத்தில் பிறந்தவன் தன்னை நம்பி வந்த எல்லாத்துக்கும் எப்படின்னா உசுரை விட்டுருவான். அப்பேற்பட்ட சமூகத்தில் பிறந்த உதயகுமார், நீங்க இப்படி நன்றியே இல்லாம இப்படி பேசுறீல. அந்த அம்மா காலில் அந்த அம்மா காலில் விழுந்த வீடியோ, அந்த அம்மா வணங்கின வீடியோ எல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே. உங்களுக்கு யாரெல்லாம் பதவி கொடுத்தா, யார் பதவி கொடுத்தா, 35 வருஷம் ஒன்றும் பண்ணலை, அந்த அம்மாக்கான அதை மட்டும் ரெடி பண்ணிட்டான்னு சொல்கிறாங்களே, நீ சொல்கிறியப்பா. அதை நினச்சி மிகவும் வேதனையாக இருக்குது. உதயகுமார் அவர்களை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நீங்களும் நான் பிறந்த சமூகத்தில் பிறந்திருக்கீங்கிற ஒரு காரணத்தோட தான் உங்களெல்லாம் இது வரைக்கும் சும்மா விட்டுருக்கோம், அதுதான் உண்மை. அதனால் தயவுசெய்து உங்களால் அந்த அம்மா மீது விமர்சனம் பண்ணாமல் நீங்கள் அரசியல் பண்ண பாருங்கள் தென் மாவட்டங்களில். இல்லைன்னா ஒன்று செய்யுங்க உதயகுமார் அவர்களே, உங்களுக்கு உண்மையிலே இந்த சமூகத்தின் ஆதரவு இருக்குது, அதிமுக தொண்டர்கள் உங்கள் பின்னாடி இருக்காங்கன்னா வாங்கலாம் பார்ப்போம். அப்படி வாங்க, தென்காசி, திருநெல்வேலி, சங்கரன் கோயில், தூத்துக்குடி இப்படி வாங்கலாம், இப்படி சுற்றுப்பயணம் வாங்க பார்ப்போம். உங்கள் பின்னாடி எவ்வளோ பேர் வராங்கங்கிறத பார்ப்போமே. ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு மக்கள் சப்போர்ட் இல்லாமல், மக்கள் செல்வாக்கு இல்லாமல் நீங்கள் பேசக்கூடாது. உண்மையாக கண்டிக்கிறேன். தொடர்ந்து இது போன்ற செயல்களில் யாரும் ஈடுபடாதீங்க. நம்ம சமூகத்தை சேர்ந்தவர்களே நீங்கள்லாம், உதயகுமார் இன்னைக்கு அவர் பேசுனது இந்த சமுதாயத்தை பிற சமுதாயம் தப்பா நினைக்கும். இப்படி நன்றி இல்லாம இப்படி எப்படிப்பா, அப்ப இப்படித்தானே இருப்பான் தேவமாறு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பிற சாதிக்காரர் என்ன நினைப்பாங்கன்னா, பிற சமயத்தை சேர்ந்தவங்க உதயகுமார் பேச்சை பார்த்துட்டு அப்படிதான் நினைப்பாங்க, இந்த சமுதாயத்து இப்படிதான் அப்ப தேவமாறு இருப்பாங்க அப்படின்னு. அதனால நீங்க பேசுனது இந்த சமூகத்துக்கே இழுக்கு, இந்த சமூகத்துக்கே அவமானம். அதனால உதயகுமார் அவர்களை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இப்பவும் சொல்லுதேன், எந்த காரணத்தை கொண்டும் சரி, நான் தான் சொன்னேன், எங்களது பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் தான் சொன்னிச்சு, தெரு தெருவா போய் நாங்கள் பிரச்சாரம் பண்ணணும், எடப்பாடிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதிகாரத்தில் நம்ம ஆளுக்க இல்லைன்னு சொல்லி. அதே மாதிரி சொல்கிறேன், தொடர்ந்து தோக்கடிப்போம், அதில் மாட்டுக்கருத்து இல்லை. இனி முதலமைச்சராக வரக்கூடிய கனவுல கூட நீங்கள் நினைக்கக்கூடாது, நாங்கள் விட மாட்டோம். இது வரைக்கும் ஆயிருக்கு. இந்த சின்னம்மா அவர்கள்லாம் நான் நேரில் பார்த்ததும் இல்லை. அவங்க எங்களுக்கு எந்த உதவி, எங்கள் இயக்கத்துக்கு எந்த உதவி இது வரைக்கும் அவங்க பண்ணதும் கிடையாது. டிடிவி தினகரன் இருக்காரு, அவரும் பண்ண கிடையாது. ஓபிஎஸ் இருக்காரு, அவரும் பண்ண கிடையாது. ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு குறிக்கோள், எங்கள் சமூகத்தை சேர்ந்தவங்க அனைத்து சமூக மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவங்க, அனைத்து சமூகத்துக்கும் நல்லதுதான் செஞ்சாங்க. ஆனால் அவங்கள நீங்கள் இந்த மணிக்கு துன்புறுத்துறது எங்களை மாதிரி இன உணர்வு உள்ளவங்களுக்கு மிகவும் வேதனையாக இருக்கு. அதனால இது போன்ற கருத்துக்களை திரு உதயகுமார் அவர்களும் இந்த கட்சியில் உள்ள தேவமாரும் தவிர்க்கணும்னு சொல்லி
நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய தொடர் விமர்சனம் தொடர்ந்து உங்களை தோற்கடிக்குமே தவிர உங்களுக்கு ஆதரவான நிலையை எந்த காலத்திலும் முக்குருத சமுதாயம் எடுக்க மாட்டார்கள். வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் உள்ளாட்சி தேர்தலிலும் அதிமுகவின் இரட்டை இலையை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இரட்டை இலையை படுதோல்வியடை செய்வேன். அதில் மாற்றுக்கருத்தில் வீடு வீடாக போவேன், தெரு தெருவாக உட்காருவேன். இதுக்கு முன்னாடி வந்து வேகத்தோட இப்போ அதிகமாக போவேன். அதிகமாக வேகமாக நீங்கள் பேச பேச இப்படி நீங்கள் பேச பேச நான் போவேன். உங்கள் எல்லாத்தையும் நான் தோற்கடிப்பேன். அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. நன்றி.